நமக்கு நிறைய கடன் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், குபேரருடைய அனுகிரகம் கிடச்சிதுன்னா லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். திருப்பதியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கோயில் சுற்றி வருவோம். கோயில் சுற்றி வந்ததுக்கப்புறம் சில பேர் அந்த குபேரர் பெருமாளுக்கு திருமணம் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அந்த கல்லில் எழுதுவாங்க, அதுக்கு ஆப்போசிட் இப்படி உட்காந்து மேலே பார்த்து சாமி கும்பிட்ற வழக்கங்களையும் நிறைய பேர் கொண்டிருப்பாங்க. குபேரருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா லைஃப்பில் செல்வங்கள் கூடி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். குபேரருடைய அனுகிரகம் கிடைக்க ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த ஆன்மீக தகவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரருடைய படம் வச்சுருப்பீங்க, காசு 108 காசு அப்படி இல்லைன்னா 121 காசு எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த காசுனால அர்ச்சனை பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். ஓம் யக்ஷராஜாய நமக, ஓம் நிதீஷாய நமக, ஓம் சர்வ காரிய வல்லபாய நமக, இந்த 3 மந்திரத்தை சொல்லி குபேரருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஓம் யக்ஷராஜாய நமக, நிதீஷாய நமக, சர்வகாரிய வல்லபாய நமக, இப்படி குபேரருக்கு அர்ச்சனை பண்ணி பஞ்சாமிரத நிவேத்தியம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய திராட்சை இந்த மாதிரி நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன். நிறைய பேரிச்சம்பழம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த பேரிச்சம்பழம் வெத்தலை பாக்கில் வச்சு அழகாக நிவேத்தியம் பண்ணுறதுல வாழையில வச்சு நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.